ஆமோஸ் தீர்க்கர் தமது வார்த்தைகளை முடிக்கும் சமயம் ஆமோஸ் 9:12 முதல் 15 வரை விழுந்து போன தாவீதின் கூடாரமாகிய இஸ்ரவேலை திரும்ப எடுப்பித்து கட்டும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி முடிக்கின்றார். அவருடைய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிபி 70ஆம் ஆண்டு அழிந்து போன இஸ்ரவேல் தேசம் கிபி 1948ஆம் ஆண்டு சுமார் 1870 ஆண்டுகளுக்கு பின்பு எழுச்சி பெறும் என்கிற நம்பிக்கையை அன்று கொடுத்தது. அதன் நிறைவேறுதலே இன்றைய இஸ்ரவேல் தேசம். இந்திய தேசத்தில் 2014ஆம் ஆண்டு வரை, அதாவது பிஜேபி எனும் அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரும் வரை, நாட்டில் மக்களுடைய அவரவருடைய மத ரீதியான வழிபாட்டு உரிமைகளுக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் இல்லா நிலை இருந்தது. ஆனால் இன்று எங்கும் நம்மை படைத்த தேவனை மனதார மக்கள் கூடி ஆராதிக்க முடியாத நிலையே சத்ருவால் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026 என்னும் புதிய ஆண்டை துவங்கும் வேளை, அன்பானவர்களே, நாம் அனைவரும் சொல்வோம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அந்த பூர்வ நாட்களை திரும்ப தாரும் என்று.